Hi friends, welcome to Saviyari Designers. நம்ம அடுத்ததா இந்த வீடியோல பார்க்க போறது இந்த சேம் ட்ரையாங்கிள் போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த டிசைன் தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 லைன் ஜரியில போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, பெரிய பீடு, சுகர் பீடு இது வந்து காப்பரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து கட் பீடு கோல்டு கலர் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கேப்பில் ஒட்டி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஃபிட்டிங் ஸ்டோன் ஃப்ரேம் வந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அவுட்லைன் போட்டதும் கட் பீட்லேயே கோல்டு கலர் பீடு வச்சு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் அந்த கேப் நெருக்கமாக வேணும்னா ஜரியில் கூட ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணிக்கலாம். அந்த கட் பீடை ஒட்டி ட்ரையாங்கிள்குள் பக்கம் வெளிப்பக்கம் அதுக்கப்புறம் ஸ்டோனில் இதிலலாம் ஜரியில் அவுட்லைன் பண்ணோன்னா நல்லா நெருக்கமாக கேப் இல்லாத ஒரு ஒர்க்காக இருக்கும் டிசைன். சரிங்களா, இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து நான் அகலத்துலேயும் 1 இன்ச்சு வச்சுருக்கேன், ஹைட்லேயும் 1 இன்ச்சு வச்சு சென்டர் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி கிராஸ் எடுத்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை போட்டிருக்கேன். இதுக்கு ட்ரேஸ் எல்லாம் எடுக்கல, இந்த மாதிரி பக்கம் சென்டரில் மார்க் பண்ணி சென்டரில் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா, சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே. அதிலேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுட்டு அதிலிருந்து அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி வச்சு 1 இன்ச்சு கேப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே 1 இன்ச்சுக்கு ஹைட்டு வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை போட்டு அதில் தான் அந்த ஸ்டோன் ஒட்டி கட் பீட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் அந்த மார்க் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பை வரைஞ்சிட்டு அதுக்கு கட் பீட் போட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அவுட்லைன் போட்டிருக்கேன். புட்டாஸும் சேம் அதே மாதிரி ஸ்டோன் ஒட்டி அவுட்லைன் போட்டிருக்கேன். இது பார்க்க ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மாதிரி 1.5 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன் ஒர்க்கு. பார்க்க நெக்கில் ஒரு திக் லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அந்த பக்கம் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து லெஃப்ட் சைட் 1 இன்ச்சு கேப்பு, ரைட் சைட்லேயும் 1 இன்ச்சு கேப் வச்சு ஹைட் மார்க் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சி சேம் அதே மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்கேன். இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ண பார்க்குறேன். எல்லா ஷார்ட்ஸும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எல்லா ப்ளவுஸோடைய ஷார்ட்ஸும் வித் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ண பார்க்குறேன். சரிங்களா, இவ்வளோதான் இந்த டிசைனோட இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.